எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். வாரம் பழமையான கோயில்களும் அந்த கோயிலுடைய வரலாற்றுகளை பற்றி பார்க்குறோம். அதுபோல் இந்த வாரம் யாரும் அதிகம் அறிந்திராத ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பழமையான கோயில், ஒரு கிராமத்தில் இருக்கிற கோயில். நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியாது. அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கோயில்னா ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ மாந்தீஸ்வரர் கோயில், நம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி தொடர்ந்து என்னோடய பதிவில் பாருங்கள். வாங்க இப்போ அந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். தெற்கு நோக்கி நுழைவு வாயில் உள்ளது. நுழைவு வாயிலின் மேல் பகுதியில் ஈசன், தாயார் மற்றும் விநாயகர், முருகன் ஆகியோருக்கு சிலை உள்ளது. கோயிலின் உள் மண்டபத்தில் மண்டபம் இருக்குது. அதன் உள்பகுதியில் சென்றால் முன் மண்டபத்தில் கருவறையில் 2 பக்கம் விநாயகர் இருக்கார். விமானத்தோடு கூடிய கருவறையில் இறைவன் மாந்தீஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இவர் ஒரு சுயம்பு லிங்கம் ஆவார். இவர் தலையில் வெட்டுப்பட்ட தழும்பு உள்ளது. இவர் சிறிது வடக்கு புறமாக சாய்ந்த நிலையில் இருக்கிறார். இவரை சனீஸ்வர பகவானின் புதல்வன் மாந்தி வந்து பூஜை செய்ததாகவும் அதனாலேயே இவருக்கு மாந்தீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் கூறுகிறார்கள். இக்கோயிலானது மாந்தி தோஷ பரிகார தலமாகவும் விளங்குகிறது. இக்கோயிலில் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை குளிகையில் மாந்தி தோஷ பரிகாரமாக 27 நட்சத்திர விளக்கு ஏற்றி வணங்கினால் தோஷம் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. தாயார் மரகதாம்பிகை தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். பழமையான இக்கோயில் எந்த காலத்தை சார்ந்தது என்று அறிய கல்வெட்டுகள் இல்லை. கோயிலை வலம் வரும்போது கருவறை விமானம் 5 நிலைகளை கொண்ட விமானமாக இருந்தது. விமானத்தில் சரஸ்வதி சிலை வைத்திருக்கிறார்கள். கோஷ்டத்தில் இறைவனின் சிலைகள் இல்லை. அப்படியே வலம் வந்தால் பலிபீடம் உள்ளது. அதன் முன் நந்தி மண்டபத்தில் இருக்கிறார். கோயிலில் உள்ள தூண்களில் ராமாயண சிற்பங்கள் உள்ளன மற்றும் ஆஞ்சநேயர், நரசிம்மர் ஆகியோருடைய சிற்பங்கள் அத்தூண்களில் காணப்படுகிறது. இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு எப்போ திறக்கும்னா இப்போ கேட்டு போய் பார்க்கலாம். நீங்கள் கோயிலை, இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, திருவள்ளூர்லேருந்து ஊத்துக்கோட்டை செல்லும் பாதையில் நெய்வேலி சந்திப்பு வரும். அதிலேருந்து இடதுபுறம் சென்றால் பூண்டி வரும். அங்கேருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் சென்றால் இந்த கோயிலை நம்ம அடையலாம். இந்த கோயிலுக்கு அருகிலே வைத்திய வீரராக பெருமாள் திருவள்ளூரில் இருக்கார். அக்னீஸ்வரர் கோயில் நெய்வேலி கிராமத்தில் இருக்காங்க. ஊன்றீஸ்வரர் கோயில் பூண்டியில் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே நாளில் நீங்கள் பார்க்கலாம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.